வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து லவ்வர் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா ரொமான்டிக் மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஹெல்ப் அண்ட் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. அந்த பையனோட பேர் வந்து அருண் அண்ட் பொண்ணோட பேர் வந்து திவ்யா. அண்ட் ஒரு கடந்த ஒரு 6 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ்ல நிறைய பிரச்சனை இருந்திருக்கு, பட் அது எல்லாத்தையுமே வந்து பேசி சரி பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஏற்கனவே லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. செய்யற வேலை வந்து அவருக்கு அது வந்து பிடிக்கல. அவருக்கு வந்து ஒரு கேஃபே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை. அதுக்கு இன்வெஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வந்து தொங்கிட்டு இருக்காரு. அவரும் வந்து காசு கொடுக்குறான், போடுன்னு சொல்லிட்டு அவரு இது தடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அதே மாதிரி தன்னோட அப்பா வந்து தன்னோட ஒய்ஃபை விட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அண்ட் அது மூலியமா லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு. அவருக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி அழுகுறதுக்கு ஒரு இடம்னா நம்ம ஹீரோயின் திவ்யா தான். அண்ட் அதே மாதிரி திவ்யா வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்யறாங்க. அண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்கின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கு, ஓகேங்களா. அந்த அவங்களோட டீம்ல ஒரு ஹெட் மாதிரி போல அந்த பையன் கூட வெளியே போறது நம்ம ஹீரோ கிட்ட வந்து மறைச்சிட்டு வந்து போற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அப்போன்னு வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்தது யூஸ்வலா நடக்கிறது தானே. ஸோ வந்து சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இவங்களுக்குள்ள வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. அதுல வந்து நிறைய சண்டைகளும் வந்திருக்கு. நிறைய தடவை பிரேக்கப் பண்ணிருக்காங்க, நிறைய தடவை வேணாம்னு சொல்லி தென் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒன்றும் சேர்ந்துருக்காங்க, ஓகேங்களா. அண்ட் இதே மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு வந்து சிகரெட்டு, இந்த குடிப்பழக்கம் எல்லாமே இருக்கு. ஸோ அவரோட சர்க்கம்ஸ்டான்சஸ் அதனால அவருக்கு வந்து அந்த ஹேபிட் இருக்கு. அதை விடுறேன்னு சொல்லியும் தென் அதுலேயே அடிக்ட் ஆகி தென் அது மூலியமா தன் லவ்வுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் பிரச்சனையிலே இருக்கிறாரு நம்ம ஹீரோ, ஓகேங்களா. அண்ட் இவர் வந்து நம்ம திவ்யா கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு சண்டை போடுறாரு. சண்டை ரொம்ப பெருசாகி போயிடுது. கிட்டத்தட்ட வந்து இந்த தடவை கன்ஃபார்மே பிரேக்கப் கன்ஃபார்ம் அப்படின்ற அளவுக்குலாம் போயிடுது. போனதுக்கப்புறம் திவ்யா வந்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் நம்ம அருண் வந்து மூவ் ஆக மாட்டுறாரு, ஓகேங்களா. அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாரு. அண்ட் இந்த தடவை வந்து நம்ம திவ்யா வந்து ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க. அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு பிளாகர் வராரு. அவரோட சேர்ந்து வெளியே போற நேரத்துல வந்து இவருக்கு வந்து எதிர்ச்சியா வந்து தெரிய வந்தது இந்த பிளாகரோட ஐடியில இருந்து பார்த்து. அண்ட் அதே மாதிரி ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டு எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை ஆகி இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த பிரச்சனைல முடியுது. அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து அருண் முடியல. அண்ட் அதே நேரத்தில் வந்து என்ன ஆகுது பார்த்தா, திவ்யாவோட பர்த்டே வந்து வருது. அந்த டைம்ல எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து இவருக்கு பேச வருது. அதுவும் சண்டையில தான் முடியுது. அப்போன்னு பார்த்து நாங்களா வெளியே போறோம், நீங்களா நீங்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அருணை கேட்கிற அந்த நேரத்துல வந்து இதுதான் ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா கிட்ட திரும்பி போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்க போறாரு. போயிட்டு பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகுது. கடைசி வரைக்குமே ஒன்று சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதையை. இந்த படத்துல வந்து படம் நல்லா தான் இருக்கு, நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் பிட் லென்த்தா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதே மாதிரி ரிப்பீட் மோட்ல இருக்கும். எப்படின்னா ஹீரோயின் வேணாம் சொல்லுவாங்க, ஹீரோ வந்து கெஞ்சிட்டு இருப்பாரு. அண்ட் ஆனால் இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 20 to 30 minutes படம் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ வந்து அவ வந்து வேணான்றதை வந்து ரியலைஸ் பண்ற ஒரு மொமெண்ட் இருக்கு பாருங்க, சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த மூமெண்ட்ல இருந்து ஹீரோட லைஃப் ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேங்களா. மூவ் ஆன் ஆகுறது தான் இந்த படத்துல வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ். எப்படின்னா, நீங்க லவ் பண்றதுல நிறைய பிரச்சனை வருது. மூவ் ஆன் ஆகுறதுமே ரெண்டு பேர் லைஃப்க்குமே ஒரு நல்ல டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து சொல்லிருப்பாங்க. லவ் மட்டும் கிடையாது, மூவ் ஆன் ஆகுறதும் லவ்வுக்கு நீங்க பண்ண லவ்வுக்கு செய்யற ஒரு மரியாதை மாதிரி தான், ஓகேங்களா. அது இந்த மாடலோட இந்த படத்தை சிம்பிள் சூப்பராக முடிச்சிருப்பாங்க. பட் அது கொஞ்சம் பிட் லென்த்தாக இருந்துச்சு. மற்றபடி ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக வந்து கப்புள்ஸ்லாம் போய் தாராளமாக பார்க்கலாம். அந்த பசங்களும் போய் பார்க்கலாம். ஏன்னா பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய உள்ள வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கு, இந்த சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அதுவுமே வச்சிருப்பாங்க. நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த படத்துக்கு நான் 3 ரவுண்டர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி போகணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.